மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கால வணக்கம். நாங்கள் பலமை போல சித்திரப்பாடம் நடைபெறுள்ளது. அந்த சித்திரப்பாடத்தில் இன்றைக்கு எடுக்கிற பாடம் எல்லாம் துணி அலங்காரம். ஸ்கேர்ட்டு ரெண்டு வீட்டு கதவை செய்து இருக்கும். அந்த கதவுகள் அதுக்கு போகிற ஸ்கேர்ட்டின் துணி அது தமிழ் கதவை மரப்பை செய்யலை ஸ்கேர்ட்டு துணி. அந்த துணிக்கு வைத்து அலங்காரம். ஒரு துணிக்கு எப்படி அலங்காரம் இருக்குது, துணி விதமான கோடுகள் பூக்கள் லேசாக இருக்கக்கூடியதாக அந்த அலங்காரம் கேட்போமா. அது இப்போ செவ்வக வடிவமான துணி அதுதான் இருக்கும். பெரும்பாலும் நீள் சதுரமாக இருக்கும். செவ்வகம்னு சொல்கிறது. செவ்வகம் இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். அது சுருக்கங்கள் விழுந்துருக்கு. நாங்கள் துணி இப்படி தான் சதுரமாக இராது, வட்டமாக இராது, நீள் சதுரமாக இருக்கும். கதவப்பும் நீளம் தானே வீட்டு கதவுகள். இதுக்கு இந்த மாதிரி அலங்காரம் மட்டும் போட போகிறோம்னு சொல்லலாம். சாதாரணமாக அலங்காரத்தை போடுவோம். என்ன சும்மா உங்கள் லேசான முறையில் மீன் அலங்காரம்லாம் போடுவோமா. மீன் அலங்காரம் இப்படி மாறி மாறி வருமா. மீன் அலங்காரம்லாம் லேசாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மீன் அலங்காரமா. சாதாரண இல்லாமல் கீறலாம். சிறுவர் சுமார் வளைவு தானே. பட்டு சின்ன மீன் முகம் மீஞ்ச முக அமைப்பில் வருது. மீன் அலங்காரம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பின்பு தான் பிறந்து விடணும்னா இப்போ பென்சில் அழகு போடலாம். மீன் அலங்காரம் ஒரு பிராணி இந்த முகம் போல மீன். சரி பார்த்தீங்களா அமைப்புகள் வந்துடுது. சிறிய மீன் பெரிய மீன் எல்லாமே இருக்கும். ஒரே உருவமாக ஏதாவது உருவ அலங்காரத்தை பொறுத்து தான் சித்திரம்னா அப்படி தான். உடைய வட்டங்கள் போடலாம். உள்ளபடி நீளப்படுவதற்காக வட்டங்கள். ஏதாவது விலைனா கோடுகள் அதுகளை பொறுத்து தான் சித்திரம். என்ன கோடு போட்டாலும் சித்திரம் தான். இது அலங்காரம். பார்த்தீங்கன்னா இது ஒரு அலங்காரம். இதுக்கு வர்ணம் திருட்டோம்னா தாராளமாக நீல நிறத்தை எடுப்போம். நீல வர்ணது சரி. நீல வர்ணத்தை கொடுப்போமா. இப்படி அலங்காரம் கற்போம். நீல நிற வர்ணம். இந்த நிறங்கள் செய்யணும். வர்ணங்கள்லாம்
அலங்காரத்தை காட்டணும். வர்ணமைப்பார். நீளத்துடன் வேறு வர்ண சேர்த்தம். மஞ்சள் வர்ணம் அலங்காரம் கிருக்கல். நீலமும் மஞ்சளும். சிவப்பு வர்ணம் முகத்து. ஓடுவார் சாதனம் பண்ண வேணும். பச்சை வர்ண முடியல போச்சு. பச்சை எந்தெந்த நிறங்களை பார்த்தீங்களா? வர்ணங்களை கதவுக்கேற்ப சீலை, கதவு சீலை. பார்த்தீங்களா? எல்லா வர்ணம் இது சிவப்பு நிறம் அலங்க. இது கதவுக்கு போகிற துணி அலங்க. இது சாதாரணமாக எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க. கஷ்டம்னு சொல்ல முடியாது. அப்படி கீறவனும் சத்துருவமாக கீறவனும் இல்லை. எந்த பழத்துக்கு கீறினாலும் சரி, இது ஒரு கதவு சீலை. அது உதாரணமாக சாதாரண துணி. இன்னொன்று அதே போல் பிறந்த காட்டுறேன்.
இதே போல் கதவு துணி, கதவுக்கு போடுற துணி ஸ்கர்ட்டுங்களோ இதுவும் தான். அப்படி போட்டுட்டு இப்படியும் போடலாம். இது அந்த அலங்காரம் போல. இதுவும் அதுதான் கதவு துணி, கதவு துணி சொல்லப்பட்ட பொருள். டபுள் லைன் போட்டு வெளுந்தமல்ல ஃப்ரீ, அந்த சுதந்திரமாக கீறப்பட்ட பொருள் எப்படியும் கீறலாம். வட்டங்களை போல சரி. இன்னொரு உதுப அமைப்பு வந்தால் சரி. அதுதான் சித்திரம். இந்த ஜப்பான் அதுகளெல்லாம் இப்படியான படங்கள் கீற புத்தகங்களில் பார்த்துருப்பீங்க. ஜப்பான் பிள்ளைகள், சீனா, இது கஷ்டம் இல்லை. இல்லப்படியா இது விதம் ஒன்று தான். இது விதம் ஒன்று. இது வர்ணங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இது பிளேனாக ஒரே கலரில் கீறப்பட்டுள்ளது. வட்டங்கள் முக்கோணங்கள் மற்பட சரி. ஆனால் சந்தோஷமாக இருக்கும் கீரை. ஏன்னா நாங்கள் ஒன்றையும் பார்த்துக்கிற இல்லைங்களா, மனதில் உருவாகிறத வர்ணமுறம் காட்டியிருக்கிறோம். இதை பார்த்து அங்கே அந்த ஒரு இன்னொரு பேப்பரோட பழத்தை யாச்சும் கொப்பியை பார்த்து கீரை இல்லை. அதை நான் ஒன்று நீங்கள் ஒரே மாதிரி தான் பேசுவோம், வித்தியாசமாக வருகிற. இது இயற்கையாக வர இது அவருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். சரியா? நான் கீறல் நீங்கள் கீறல் மாதிரி இருக்கும். வட்டங்கள் பாதி வட்டம் எல்லா அமைப்புகளை பார்த்தீங்களா. சிறுவர்களுக்கு நல்ல சிறந்த மூளை வளர்ச்சி கூட விருத்தி ஆரம்பத்தில் நல்ல பாடம். அவர்களுக்கு இப்படி அவர்களே தங்களோட படத்தை ரசிப்பார்கள். அப்படியான படம் இது. தாங்களுக்கு எறி போட்டமே எப்படி வந்தோன்னு தெரியாது. ஆனால் இதை இன்னும் ஒன்று திருப்பி கீறல வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு காக்கிறோம் ஒரு இன்னொரு காக்கிறோம் வேறு விதம், இன்னொரு காக்கிறோம் வேறு விதம், பல விதமாக பெறும். பார்த்தீங்க, இது மாதிரி துணி எல்லாம் ஒரே துணி தான். கதவை செய்யுது, கதவு மரப்பி செய்யுது. இதில் நீங்கள் பதிஞ்சு விடுங்க கொப்பியில். மனதால் பார்த்து மனதிலையும் பேசுகிறேன்னா பேப்பர்லேயும் ஒரு கொப்பியில் பக்கத்தில் கீறி தான் ஞாபகம் வேணும். எப்பவும் டைரி போல எழுத கீறி வைக்கணும், மனதில் நிற்காது. பரிசுவமான சித்திரம். ஈஸியோவில் கூட இப்படி படம் கேட்குறோம். ஒரு துணி அலங்காரத்துக்கு இந்த பேப்பர் இருக்கிறான் சரியாதாங்க. இப்படியும் இருந்தால் அது ஒரு மாதம் வரும். 30 சித்திரம். சரியா? என்ன கீறான்னு சித்திரம். நீங்கள் பிள்ளையாக கீறது ஒரு இடத்த கீறி போட்டு சின்ன கீறி போட்டு ஒரு இது பேப்பர் முழுக்க பூர்ணமாக படுங்க. அந்த பேப்பரில் அதை தலகுகளாக வச்சு A4 சைஸ் பேப்பரை நீள்முகமாக வச்சு கீறி வைக்கும். அதான் வித்தியாசம். நிமித்தி போட்டால் அப்புறம் நீள அகலமாக வரும். கதவை ஜீரனா இப்படி சரி எப்படாங்க நீரில் போட்டு ஏதாவது ரூபம் வந்தது. அவ்வாறு என்ன பண்ணுறது கை காலில் பரம்புறோம். இதே போல் அடிக்கணுங்க. அவ்வாறு உங்களுக்கு இன்னும் சுகமாக இருக்கக்கூடியண்டா இன்னும் சுகக்கூடியவங்களாம் காது தொடங்கி விடப்படும். இப்படி பிள்ளடியில் போடணும். ஏதாவது பார்த்து கை போன போக்கில் வேறுபடுது. இதுதான் பாருங்க கதவு துணி. இது மாதிரி அலங்காரம். இப்படி எத்தனையோ விதமாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் வித்தியாசமாக தான் ஒரு நிமிஷத்துக்கு இந்த படம் கதை முடிக்கலாம். கஷ்டப்படத்தை வரை யோசிக்கிறது வரை அப்படியே தரலாம். சரி பார்த்தீங்களே, இதுவும் அதே அந்த அடிப்படை வர்ண ரேகைகளை வச்சு தான் இருக்கிறோம். பாருங்கள் நல்ல வர்ணம் வாங்கி விடணும்.
பார்த்தீங்களா பச்சை வெள்ளம் கொடுக்குறேன் இது சிவப்பு வர்ணம். வர்ணங்கள் சதுரம்புரி பெட்டியல் கோடுகள் எல்லாம் கோடுகளாக வரையப்பட்டுள்ளன. இது முறை அதே போல் துணி வகை அலங்காரம், துணி அலங்காரம். பார்த்தீங்களா இது தண்ணி பச்சை பச்சை வரணும், குளிர் வரணும். அதனால் நாங்கள் அதை பாருறது பார்க்கணும். பச்சை இதுவும் அதே போல் துணி அலங்காரம். வெள்ளாத்தோட பின்னணி வெள்ளையாக இருக்குது, மஞ்சள் நீளம் கடும் மஞ்சள்லாம் செய்து துணி, இது முதல் துணி அலங்காரம். அவ்வாறு அதே போல் துணி அலங்காரம் தான் இது. பார்த்தீங்களா என்னதான் நினச்சிக்குவோம் உங்களுக்கு அதை விட கஷ்டமாக கற்கிறது தவிர பொருள்கள் அதை விரைந்து வரணுன்னா சரி, அதான் அந்த விஷயம். உங்களுக்கு இது கேள்விப்பட்டீங்க சரியா? அதில் இனி இப்போ உருவம் போட்டு காட்டுறதில் எடுக்கணும். உருவம் இப்போ வைப்போம். சிலருடைய கதை வச்சு மேசி ஏதோ உருவம் நிற்குவேங்க, ஒரு கொக்கு போயிடணும் செய்வோமா? பாருங்க, இதுதான் பேப்பர்னால் ஏதாவது கொக்கு போயிடும். இது ஒரு சாமி பறவை. இந்த பறவை இதுக்கு நாங்கள் பின்னணியை கொடுத்தா சரி. பறவை ஏதாவது பறவைன்னு வச்சிடும். இங்கே என்ன செய்ய போகிறோம்? நீங்களோட பின்னணி கொடுக்க போகிறோம். பாருங்கள், வெள்ளை கொக்கு,
இதனுடைய பின்னணி அந்த கொக்கை பெருசாக துறை போட்டு பின்னணிக்கு நீளம் அடிக்கணும். இதுவும் அலங்காரம் தான். இது நாங்கள் பேருன்றபடியாக நீங்கள் பெண்டியன் சோக் அல்லது பிக்காசோ சோக்கெல்லாம் அமைப்பாக வருமா இது எழுதுகிற பேரெல்லாம் தெரியும். பார்க்கணும் அமைப்பு வந்துட்டு எல்லாம் வெள்ளை போக்கு வளைந்து சாப்பிடணும். என்ன கருத்து வெள்ளையெல்லாம் வெள்ளை கோக்கெல்லாம் வெள்ளை பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. வெள்ளை சாதா கொடுக்கலாம் அது பின்னணி எழுத்துக்கான தான் வெள்ளையை எழுத்துக்காடு பின்னணி நீளம் ஆக எழுத்துக்காடுது பதிலா பொருட்களாம் பொருட்களுக்காக நிற்குமே என்ன பாருங்கள் பொருட்கள் பழம் இதோட சித்திரம் பின்னணி தூரப்பட்டுள்ளது. இந்த வெள்ளைப்புறா வெள்ளை கொக்கு அப்படியான பிராணிகளுக்கு பின்னணியை நல்ல வர்ணம் இறுக்கமான கலராக கொடுத்தா அது எழுத்து காடும் வெள்ளையே காடும் தூரப்பேரே சரியாக இருக்கும். வழங்குதோ அதான் அந்த விஷயம். சுருக்கமாக இருக்கிற பிள்ளைகள் விரும்புகிறார்கள். இதில் என்ன விஷயம் பெருசாக இருக்கிறது இதுதான் பேப்பரில் ஒரு கொக்கு தனியாக கீறுதான் பெருசாக கீறுதான் பார்த்தீங்கன்னா கொக்கு மேலே உயரம். அப்போ நீங்கள் மாறு பிள்ளையாக வைக்கப்படாது. கொக்கு ஆயிரம் உள்ள பேப்பரில் சித்திரமுள்ள அப்படி தான் அவரோட அவளை விட்டு 5 உள்ள நீங்கள் சிறுதாக்குறோம் பெரிதாக்குறோம்னா தான் சரியாக பெரும் கீறான்னு சுகம். சிறுதாக்குறோம்னா பிழைச்சி கொண்டு நிற்கும். கை சுதந்திரமாக கீறவணும். சரிங்க பார்த்தீங்களா கொக்கு இந்த விஷயத்தை சாதாரண படம் கண் வைக்கணும்.
பின்னணியில் இதை விட வேலை வேணுமா விடுவோம். பின்னணியே விடப்படாது. ஏதாவது மிளகோப்போல் போல பட்ட மிளகோல் போல விடணும். அழகு சமநிலையாக இருக்கும். இது ஒரு காட்சி வர வந்துடுது. பிற பேரை சரியாது. காலத்தை வளைச்சி நினச்சிக்கிறது. சுகமாக இலகுவாக பிள்ளைகள் திரும்பிக்கிறதுல சரியாக விளங்க. நீங்கள் மனதில் பதிஞ்சு விடுங்கோ. அதை உடனடியாக உங்களோட குப்பியில் பென்சில் அழகு வைங்க. அதான் விசேஷம். அழைக்கின்றேன். அவ்வாறு தான் சாதாரணமாக நாங்கள் கூசாவி எடுத்துக்கொண்டாலும் அரைவாசியை கூசுவதோடு இந்த பாவியை கீறி போட்டு பாவியை பேப்பரை மடித்து கீறணும். அரைவாசி தான் கீறணும். சமையல் வேணும். வரணம் தொழில போகிறேன். கூசாண்டு கருதி போட்டோம். ஆரம்பிக்குது. இதுதான் வரும். வட்டங்களாலே அலங்கரிக்கிறது. வட்ட வர்ணம் எழுத நீல வர்ணம். இதில் கூசாந்து அரைவாசி சமைச்சி சமையல் அரைவாசிங்கிறோம். நீங்கள் இங்கே அதை பதிச்சு போட்டு பேப்பரை மடிச்சு போட்டுக்கிறோம். அடையாளப்படுத்தி சமைச்சி சமையல் பேரும். இது ஒரு லேசான அழகான புறம் வட்ட அலங்காரம். கூசாமியில் பாதி கூசாந்துடு அரைவாசியை நிமித்திக்கிறலாம். சரி நீங்கள் வழங்குதா நீங்கள் அதை செய்ய வீட்டுக்கு எதையாச்சும் செய்யுங்க. பார்த்து அரைவாசிக்கு எதையாச்சும் இப்போ நீங்கள் அதை பாதியை பேப்பை இப்படி சமனாக மடிச்சு போட்டு ஒரு கூசாக வரும். சரி அந்த விளங்க அந்த விஷயம் இந்த நான் இதுவரை வேறு இந்த சித்திரங்களை சரியான முறையில்
பென்சிலால் பதிஞ்சும் வெள்ளை பேப்பரில் கீறி வைங்க. அப்போ தான் ஞாபகம் வரும். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.